ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட, அதாவது டேக்குக்கர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ். ஓகே டியர். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு அழகான காலேஜ். ஒரு தேர்ட் இயர் முடிக்க போகிற ஒரு பையன் அழகாக அப்படியே காரிடோர் ஸ்ட்ரைக் பிரேக் டைம் நடந்து போயிட்டுருக்காரு கூட அவரோட ஃப்ரெண்டாக ஜிமின் கூட. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இவங்க நடந்து போயிட்டுருக்கும் போது தான் பார்க்குறாங்க இவங்களுடைய சீனியர்ஸ், அதாவது இவங்களுடைய எப்படி சொல்கிறது, ஃபோர்த் இயர் முடிக்க போகிற அந்த ஒரு ஸ்டேஜில் உள்ள ஒரு சில பசங்க, சூப்பர் சீனியர்ஸ் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதில் ஒரு சில கும்பல்ஸை பார்த்துட்டு நம்ம டேக் லைட்டாக பயம் வந்துடுது. நம்ம டே தான் அப்படி நடந்து போயிட்டுருக்க வழியில், டே இப்படிக்கா வேண்டாம், அப்படிக்கா போகலாம், ஏண்டா எப்படிக்கா போனால் தான் கேன்டீன் கிட்ட, பரவாயில்ல பிரேக்கில் தானே இருக்கும், கேன்டீனுக்கு சீக்கிரமாக போயிட்டு அட்டனன்ஸாக போட போகிறேன், பொறுமையாக சுற்றிட்டு போகலாம் வா. ஏன் இப்போ நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? எப்போவுமே என்ன சுற்றிட்டு போக வேண்டாம், நேராக போகலான்னு சொல்ல, இப்போ நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? அங்கே பாருச்சுமன், யார்? ஜங்குக்கு. சீனியரை பார்த்தா உனக்கு பிடிக்கும்னு தானே சொல்வேன். ஏய், சத்தம் போட்டு பேசாதடா, யாருக்கும் கேட்காதுடா, அவங்களாம் தூரமாக தான் இருக்காங்க, இருந்தாலும் பேசாத, இது அவங்களுடைய காரிடோர். சரி பேசல, அதான் அவரை உனக்கு பிடிக்கும்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? பார்த்தா சைட் அடிக்கலாம் போல தோணுது, நேரடானா இப்படி பயந்து போகிற? ஜிமன், வாயை உடைச்சிருவேன். அது அப்படி கிடையாது, அவர் எனக்கு பிடிக்கும்லாம் இல்லை, பார்த்தா அழகாக இருப்பார், ஸ்மார்ட்டாக இருப்பார், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அவரை பார்த்தாலே பயம். எப்போவுமே கூல 4-5 பேர் அடியாள் மாரி வச்சுக்கிட்டு, வேண்டாம், தேவையில்லாத வம்பு. ஏய், நீ அப்படிக்கா போனால் உங்ககிட்ட ஏன்டா வம்பு பண்ண போகிறாரு அவர்? நீ என்னது அவர்கிட்ட வம்புடுத்தியா உன்னை டார்கெட் பண்ணுறதுக்கு? இல்லைதான், ஆனால் இவர் புல்லிங் பண்ணுவாருன்னு நான் கேள்விப்பட்டேன்டா. ஒரு ஜூனியர் பொண்ணுலாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. ஓ, அதனால்தான் வேண்டாம், நம்ம போகலாம் வா அப்படின்ற, சுற்றிட்டு போகலாம். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜிமன் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்த வழியிலே அப்படியே டேர்ன் ஆக, ஆனால் இவங்க டேர்ன் ஆகுறது எல்லாத்தையுமே அங்கே அந்த கும்பல்லேருந்து ஒருத்தர் பார்த்துட்றாரு. அவர் தான் இப்போ என்ன பண்ணுறாருனா, பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை அனுப்பி அவன் 2 பேரும் இங்கே கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட, அவனும் குடுக்குடுன்னு ஓடி வந்து, ஏய் ஐயோ சொல்லுங்கள் சீனியர், என் ஃப்ரெண்டு உன்னை கூப்பிட்டான். உங்கள் ஃப்ரெண்டு யார்? நடிக்காத, நீ எங்களை பார்த்தா திரும்புகிற நான் கண்டுபிடிச்சிட்டான், போ. ஐயோ போ. ஹாய் சீனியர். ஹாயா? என்ன சின்ன சொல்கிற சார், விஷ் பண்ணு. உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்டு தான் ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டு பக்கத்தில் இருக்கவனை ஓங்கி அறைய. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கிட்ட வந்து அறை வாங்கினா அவன் என்ன சொல்கிறான்னா, ஹேய் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டே பயந்து போயிட்டு, ஓகே குட் ஆஃப்டர்நூன் சீனியர். எல்லாம் உனக்கு போட்டால் தான் இல்லை? அப்படி இல்லை. சரி இப்படிக்கா வந்துட்டு எதுக்கு திரும்பின? இல்லை, அது நான் கேண்டீன் சைட் நடந்து போயிட்டுருந்தேன், இது உங்களுடைய காரிடர்னு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அதனால அப்படியே திரும்பிட்டேன். ஏன் இன்னும் எங்களுடைய காரிடோர்லாம் நடக்க மாட்டீங்களா? என்ன தரையில் முள்ளா குத்தி வச்சுருக்கு? இதோ அவன்லாம் அவன் கிளாஸ் தானே? ஆமாம். அப்புறம் அது வந்து
கிளம்பு. இனிமேட்டு பார்த்தா வந்து என்ன பண்ணுறீங்க சீனியர்? என்னாச்சு? ஏதாச்சு? நல்லா இருக்கீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லை பசிக்குதா அப்படின்னு எதனாவது ஒரு கேள்வி வந்து கேட்குறேன். இப்படி திருப்பிக்கிட்டு ஓட்டினான்னு வை, திரும்புறதுக்கு கழுத்து இல்லாமல் பண்ணிவிடுவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நம்மகிட்டேயே ஒரு மாதிரி மிரட்ட நம்ம ஜிமின் அந்த இடத்துல கப்பு சிப்புன்னு நின்றுறாரு. திரும்பின வேகத்துக்கு நம்ம ஜிமினும் திரும்பி நடக்க ஆரம்பிக்க நம்ம ஜிமினை பார்த்து அந்த கும்பலில் இருக்க இன்னொருத்தன், அதாவது யுங்கி, நம்ம ஜிமினை பார்த்து நான் உன்னை போவே சொல்லியே. ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. ஐயோ ஜிமின், விட்டு போவாதடா ப்ளீஸ்டா. ஏன் என்னாச்சு சீனியர்? நானும் முதல்லேருந்து பார்த்துட்ருக்கேன். நீ விஷ் பண்ண, அவன் விஷ் பண்ணவே இல்லை. குட் ஆஃப்டர்நூன் சீனியர். சொன்னால் தான் வரும். இந்த பார், நீ ஜங்குக்கு, நீ எனக்கு. என்னது நான் உங்களுக்கா? ஐ மீன் விஷ் பண்ணுறேன், எங்கே பார்த்தாலும் விஷ் பண்ணுறேன், நான் ரோடாக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஓகே சீனியர். உன் பேர் என்ன? ஜிமின். உன் பேர்? கிம்டேயா. கிம்டேயா. போங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போக ஆரம்பிக்க நம்ம யூங்கி அந்த இடத்துல ஒரு மாதிரி தென்னாவட்டாக உட்காந்துட்ருக்கிறத நம்ம ஜங்குக்கு அப்படி தலைமையிலே தள்ளிட்டு நீ என்ன ஹீரோயிசம் காட்டிகிட்ருக்க? அதெல்லாம் அப்படி தான், உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கிற, எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியும் நம்ம ஜங்குக்கும் ஒரு பக்கம் அப்படியே பேசிகிட்ருக்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அப்பப்போ நம்ம டே வந்து ஜங்குக் பற்றி பேசுவார். ஏன்னா ஜங்குக் வந்து என்ன தான் புல்லிங் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, சீனியராக இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்களில் நல்ல மனுஷன். அதுவும் இல்லாமல் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது, அதெல்லாம் வந்து நம்ம டேக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அழகாக ஸ்மார்ட்டாக அழகாக அப்படி சீனியர் அழகாக இருக்காருன்னு சொன்னாலே ஒரு இது இருக்கும்ல, அது மாதிரி சைட்டிங்காக நம்ம டேக் வந்து ஜங்குக் மேலே ஒரு சின்னதாக ஒரு க்ரஷ் அப்படின்னு கூட சொல்லலாம், என்ன தான் ரூடான பர்சனாக இருந்தாலும். நம்ம டே வந்து இந்த மாதிரி அப்பப்போ நம்ம ஜங்குக்கு பார்த்து அப்படியே சைட் அடிச்சிட்ருக்க. இப்போ ஒரு நாள் ஈவினிங் நம்ம டேவுடைய வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம டே அவ்வளோ அழகாக கிளம்பிகிட்ருக்காரு. அது வந்து பார்க்குறதுக்கு என்னமோ பார்ட்டிக்கு கிளம்புற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக கிளம்பிகிட்ருக்கா. டக்குன்னு நம்ம ஜிமினும் வந்துட்டாரு. அவரும் ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு அழகாக கிளம்பி நிற்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேவுடைய வீட்டுக்கு வாசலில் வந்ததும் நம்ம டே அழகாக அந்த வீட்டிலேருந்து வெளியே வராரு. நம்ம டேவுடைய அம்மா நேரமாக வீட்டுக்கு வந்துடுடா அப்படின்னு சொல்லி பாசமாக சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம டேவும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிமினும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு கிளப். அந்த கிளப்பில் நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே இங்கே நின்றுக்கிட்டு அப்படி நிற்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம டேவுடைய காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் மட்டும்தான். அந்த ஹோல் கிளப்பையே புக் பண்ணி ஒரு சின்ன பார்ட்டி மாரி ஹோல் காலேஜுமே அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. நம்ம டேக்கு வந்து உள்ளே வந்த வேகத்துக்கு கண்ணு தானாக ஜங்குக்கு தேடும். அப்படியே தேடிக்கிட்டே இருக்க பார்த்தா அவர் கண்ணு கெட்டுற தூரத்துக்கு எங்கேயுமே ஜங்குக்கு இல்லைன்னதும் சரி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே நம்ம ஜிமின் கூட நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நின்றுட்டுருக்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவெல்லாம் பார்த்துட்றாங்க. நம்ம ஜங்குக்கு யூங்கி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நம்ம டேவை பார்த்ததும் நம்ம டே கிட்ட வர நம்ம டே அங்கே பார்த்ததும் குட் ஈவினிங் சீனியர். பரவாயில்ல, மறந்துருப்பேன்னு நினச்சேன். அது எப்படி சீனியர் மறப்பேன்? அது அந்த பயம் இருக்கணும். சரிண்ணா, ஃப்ரெஷ்ஷாக இருக்க. கிளப்புக்கு வந்து இன்னும் அப்படியே பளபளன்னு இருக்கியே, அது கேட்குறேன். இல்லை, எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது. பழக்கம் இல்லையா? ஏன்னா அதெல்லாம் தப்பு, அதனால திட்டுவாங்க. அதனால் குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. நீங்கள் குடிப்பீங்களா? இதோட 4வது கிளாஸ். 4வதா? சரி, இந்தா எனக்காக நீ இதை குடி. வேண்டாம் வேண்டாம் குடின்ற. வேண்டாம் சீனியர்,
எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா நான் கேட்டேனா? குடின்னு சொன்னேன். குடித்தா தானே பிடிக்கும். தப்பு, வேண்டாம் ப்ளீஸ். குடிக்க மாட்டீங்களா? சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு ஒரு மாதிரி சோகமாக போக நம்ம டேக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஹிட் ஆகிடுது. இப்போ நம்ம டே தான் சங்குக்கு நின்றுட்டு, ஏன் என்னாச்சு? அதான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. நான் இது வரைக்கும் என் ட்ரிங்க்ஸ் எல்லாம் யோகி கூட குடித்ததில்லை தெரியுமா? உனக்கு தான் ஷேர் பண்ணேன், ஆனால் நீ தான் வேணான்ட்ட. விடு. அப்படி இல்லை, உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் பண்ணலை. வேண்டாம். இப்போ என்ன, நான் அதை குடிக்கணும் அவ்வளோதானே? ஒன்றே ஒன்று குடித்தா போதெல்லாம் ஏறாதில்ல. கண்டுபிடிக்கலாம் மாட்டாங்கல்ல. எதுக்கு நீ இவ்வளோ பயப்படுற? வேணாம் விடு. இல்லை இல்லை, குடிக்கிறேன். இந்தா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அப்படியே அதில் ஒரு சின்னதாக டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி கசக்குது, பிடிக்கவே இல்லை. நம்ம சங்குக்கு அதை பார்க்குறாரு, நம்ம டீ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறத. ஆனால் நம்ம டீ சங்குக்காக அந்த ஹோல் கிளாஸையும் குடிச்சிட ஒரு மாதிரி அந்த கசப்பில் ஒரு மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்க. நம்ம சங்குக்கு அதை பார்த்து சிரிச்சிட்டு, ஓகேவா, பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? அப்போனா இன்னும் டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டலைன்னு அர்த்தம். இந்தா இன்னொன்று குடி. வேண்டாமே ப்ளீஸ், இதுவே தலை சுற்றுற மாதிரி இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, ஒன்றும் இல்லை, இந்தா. ஆனால் ஒரு நிமிஷம், ஜெமினுங்க. அவனா? அங்கே பாரு, நீலாம் ரொம்ப லேட்டு. அவன் பாரு எவ்வளோ குடிச்சிட்ருக்கான்னு. அடப்பாவி, என்ன எப்படி குடிக்கிறான்? அதெல்லாம் இவங்க ட்ரைனிங்க அப்படி தான். இந்தா குடித்தா சரியாயிடும். நான் நைட்டு வீட்டுக்கு வேற போகணும், அம்மா திட்டுவாங்க. மிட் நைட் போகிற, யார் முடிச்சிருக்க போகிறா? காலைல எழுந்தா சரியாயிடும். இந்தா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த கிளாஸையும் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம டேக்கு அப்படியே ஒரு மாதிரி கிறங்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ட்ரிங்கர் அப்படின்றனால சீக்கிரமே வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி மண்டைக்கு கிருன்னு ஆகுது. இப்போ நம்ம சங்குக்கும் ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு டே கையிலேயே ஒரு கிளாஸை கொடுக்க நம்ம டே ஆல்ரெடி அந்த போதையில் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவையும் சங்குக்கும் காட்டுறாங்க. ஒரு பக்கம் தலை மேலே கிளாஸை வச்சுக்கிட்டு நின்றுட்டு ஆடிட்டுருக்காங்க. ஒரு மாதிரி போதை ஆகிட்டாங்க. கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. மிட் நைட் மாதிரி ஆகிடுது. எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஈவன் நம்ம யூங்கி கூட ஜிமினை கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. நம்ம டே வந்து அப்படியே தத்தி தடுமாறி அவர் இன்னமும் அப்படியே அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போகலை. ஒரு மாதிரி தட்டி தடுமாறி அவருடைய ஷர்ட்டெல்லாம் அப்படியே சரி பண்ணிக்கிட்டு தலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு டோர் பக்கத்தில், அந்த கிளப்போடைய டோர் பக்கத்தில் போக, பட் அங்கே உள்ள ஒரு வெயிட்டர் வந்து என்ன பண்ணுறான்னா, சார் இங்கே ஒருத்தர் இருக்கார், செம்மையாக குடிச்சு ஃப்ளாட் ஆகிட்டாரு, நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கூப்பிட்டு விட யாருன்னு பார்த்தா நம்ம சங்குக்கு. அங்கே உள்ள ஒரு கிளப்பில் வந்து நல்லா மலர்ந்து கிடக்குறாரு குடிச்சிட்டு. நம்ம டே அதை பார்த்துட்டு, ஐயோ சீனியர், உங்களை நான் எப்படி தூக்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிக்க, இப்போ நம்ம டேக்கிட்ட அந்த வெயிட்டர் வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கேயே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டா வெளியே நடந்து கூட போக முடியாத அளவுக்கு இருந்தாங்கன்னா அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க, அதுக்கு ஃபீ வந்து காலையில் நீங்கள் கொடுத்துருங்க, ஆனால் இப்போ வந்து படுத்துக்கோங்க, நைட்டு டேஞ்சரஸ் இப்படி போனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் வந்து சஜஸ்ட் பண்ண நம்ம டேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதையிலே வந்து ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த வெயிட்டருடைய ஹெல்ப்பால் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள பெட்டில் தொப்புன்னு போட நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி போதையில் அப்படியே படுத்து கிடக்கிறாரு, கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு. இப்போ நம்ம டேவை காட்டுறாங்க, அவருக்கும் நிற்கிறதுக்கு கூட திராணி இல்லை. அப்படியே ஜங்கு பக்கத்தில் அந்த பெட்டில் விழ
நம்ம ஜங்குடைய கை இருக்கும்ல ஆர்ம்ஸு, அதில் வந்து நம்மகிட்டே நல்லா படுத்துக்கிறாரு. என்னமோ தலகாணியில் படுக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே கம்ஃபர்டபுளாக நல்லா அப்படியே படுத்துக்க, நம்ம ஜங்குக்கு போதையில் வளர ஆரம்பிக்கிறாரு. என்னென்னமோ வளர்றாரு கலந்து அது இதுன்னு சொல்லிட்டு வளரிட்டுருக்க, நம்ம டீவும் அதே மாதிரி தான். அவரும் அது அப்படி இல்லை, அது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கா. 2 பேரும் அப்படியே ஒரு வாக்குவாதம் மாதிரி போகுது. அந்த போதை டைலு அப்படியே வாக்குவாதம் மாதிரி போகுது. அப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, டப்புன்னு ஏஞ்சி நிற்கிறாரு அந்த போதையில். நம்ம டேவும் ஏஞ்சி நிற்கிறாரு. ஆனால் 2 பேரும் செம்ம போதையில் இருக்காங்கல்ல. ஸோ ஒரு மாதிரி அப்படியே கால் ஸ்லிப் ஆகி நம்ம ஜங்கு வந்து டே மேலே விழ, டே போயிட்டு அந்த பெட்டில் அப்படியே பவுன்ஸ் ஆகிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே படுத்துட்டாரு. நம்ம ஜங்குக்கு தலை கூட நிற்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு நல்லா ஏறிடுச்சு மண்டைக்கு. ஒரு மாதிரி தலையை அப்படியே நம்ம டீ மேலே இது பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி கிறங்கிட்டே இருக்கா. ஆனால் அவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சி வைக்க முடியல. டக்குன்னு டேவுடைய நெக் சைடில் அப்படியே பத்துன்னு விழுந்துட்டுறாரு. அவருடைய ப்ரீத் அந்த ஒரு ஹார்ட் ப்ரீத், அந்த மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஒரு ஹார்ட் ப்ரீத் வந்து டேவுடைய ஸ்கின்ல பட 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஸ்டிமுலேஷன் வந்துச்சு. ஒரு மாதிரி அந்த போதை இருக்கிற என்வாயன்மெண்ட்டு பத்தாததுக்கு இவங்களுடைய கண்டிஷனு, அது இல்லாமல் அந்த பாடி டச்சு ஒரு மாதிரி ஸ்டிமுலேட் ஆகிடுது. 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு ஒரு மோகத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்லிடலாம். அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சில சில கிச்சு கிச்சிலாம் நடக்க ஆரம்பிக்க, இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம டே நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தவர் கையை காலெல்லாம் அப்படியே சோம்பல் முடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறாரு. சரியான தலைவலி, தலைவலி, அவ்வளோ தலைவலி. அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம டேக்கு எப்போவுமே தூங்கி ஏஞ்ச உடனே அவரே அந்த காலெல்லாம் வந்து தடவி விட்ற ஒரு பழக்கம் இருக்குது. அது எனக்கும் இருக்குது. காலெல்லாம் ஏஞ்ச உடனே அந்த கீழே பாதம்லாம் இருக்குல்ல, அதிலலாம் அப்படியே நெட்டு முறிக்கிறது ஒரு சுகம். ஸோ நம்மகிட்ட என்ன பண்ணுறான்னா, பழக்க தோஷத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு காலுக்கு வந்து அப்படியே லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்கலாம், உள்ளங்காலுக்கு வந்து மசாஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு காலில் பேண்ட்டை காணோம். என்னடா பேண்ட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட்டை தூக்கிட்டு பார்த்தா அவ்வளோதான், நம்ம டேக்கு தலையே சுற்ற ஆரம்பிச்சிருது. எழுந்திரிச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் திரும்பி பார்த்தா ஜங்குக்கு அதை விட மோசம். இன்னமும் தூங்கிட்டு இருக்காரு. நல்லா கமந்தடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருடைய ஒரு கை ஃபுல்லாக டாட்டூ இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம டே அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அது வேறு செஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஒரு முறை அதெல்லாம் பார்த்துட்டு ப்ளஷ் ஆகிட்டு, ஆனால் அதே சமயம் தப்பு வேறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி அடித்து எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. கீழே போனால் வெயிட்டர் அந்த நைட்டு வந்து தூக்கி விட்டான் இல்லையா, அந்த வெயிட்டர் வந்து சார் ரூம் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரூம் ஃபீஸு கார்டு தான் இருக்குது, பரவாயில்லையா? பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு அந்த ரூம் ஃபீயை வந்து கட்டிடுறாரு. ஆனால் அந்த வெயிட்டர்கிட்ட சொல்லிடுறாரு, இந்தமாதிரி ரூமில் ஒருத்தன் என்னமோ இருக்கான், அவனை நான் போனதுக்கப்புறமேட்டு போய் எழுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அங்கேருந்து ஓடிடுறாரு. நேராக வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அவ்வளோ திட்டுறாங்க நம்ம டேவை. இனிமேட்டு உன்னை எங்கேயுமே விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு திட்ட நம்ம டேக்கு தெரியும் அவர் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விடவும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. அவர் என்னமோ அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலை அதை பற்றி. ஒரு மாதிரி வாயை மூடிட்டுருக்க. ஜிம்மனுக்கு கால் மேலே கால் போகுது, ஆனால் கால் அட்டன் பண்ணவே இல்லை நம்ம ஜிம்மனு. கொஞ்ச நேரம் வந்து கால் வந்து ரிங் போய் அட்டன் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஜிம்மனுடைய அம்மா. யாருன்னு சொல்லிட்டு கேட்க, நான் டே பேசுகிறேன், ஜிமின் வந்து வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பார்த்தா ஜிமின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஸோ ஜிமின் வந்து இன்றைக்கி காலேஜ் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்மளும் லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லீவ் போடலான்னு சொல்லிட்டு போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுற. நம்ம டே வந்து வீட்டில் இருக்க தனியாக இருக்க அவருக்கு அந்த கிளப்பில் நடந்ததெல்லாம் ஒன்று ஞாபகம் வருது. ஜங்குக்கு வந்து ட்ரிங்க் பண்ண சொன்னது, அவருக்கு அப்புறமேட்டு அவரும் கொஞ்சம் இதுவாகி ரூமுக்கு போனது, அது எல்லாமே அப்படியே ஞாபகம் வர ஆரம்பிக்குது நம்ம டேக்கு. ஆனால் அந்த ஞாபகங்கள் வர வர ஜங்குக்கு மேலே கோவம் அதிகமாகுது. ஏன்னா அவன் குடிக்க சொன்னனால தான் நான் குடித்தேன், அவன் அப்படி பண்ணனால தான் நானும் அப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா தப்புமே ஜங்குக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் யோசிக்கிறாரு. ஆனால் அதே சமயம் நானும் தானே அவனை
அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணனால தானே அவன் அப்படி பண்ணான். அதனால தானே இது தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கில்ட்டி ஃபீலாக இருக்குது. அவருக்கு வந்து காலேஜுக்கு போகிறதுக்கும் ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் சுத்தமாக விருப்பமே இல்லை. இப்படியே நம்ம டே வந்து ஃபுல்லாக அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட போயிடுது. ஃபுல்லாக அப்படியே அதோடைய தாட்ஸ்லேயே இருக்கார் நம்ம டே. இப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சரி காலேஜுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வர கால் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். வீட்டுக்கும் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதனால் சரி அட்லீஸ்ட் காலேஜுக்காவது போகலாம், கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு போயிடுறாரு. ஆனால் குளிக்கிறதுக்கு போய் நின்னவருக்கு ட்ரெஸ்ஸை கட்டின வேகத்துக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் கிருன்னு வருது. ஒரு மாதிரி தத்தி தடுமாறி அங்கே உள்ள அந்த வாஷ் பேஷன் இருக்கும் இல்லையா, அதுலேயே கையை வச்சு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு தலை சுற்றலில். ஸோ ட்ரெஸ் அப்படியே எப்படியோ அழகாக குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வெளியே வந்துடுறாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு மிரரில் பார்க்குறாரு. டேக்கு வந்து என்னமோ அவருடைய பாடி ரொம்ப சோர்வாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அவங்க அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்ல, ஆனால் சாப்பாடை பார்த்ததும் சாப்பிடக்கூட தோணல. ஒரு மாதிரி வெறுப்பாயிடுது. நாங்கள் போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே காலேஜுக்கு போகிறாரு. அவர் போக போக ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது அவருக்கு. பஸ் ஸ்டாண்ட் கூட நடந்து போக முடியல. ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் ஒரு கிளினிக் இருக்கும். ஸோ நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு தலை சுத்தலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக்கில் போயிட்டு எதனாவது மருந்து மாத்திரையாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக்கு போயிடுறாரு. ஆனால் அங்கே போன உடனே மருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணால் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால சரி டாக்டரையும் கன்சல்ட் பண்ணிடலாம், அதான் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாரு. அங்கே கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் அந்த பல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது நம்ம டேக்கு. என்ன இது பல்ஸ் எல்லாம் இவ்வளோ ஹையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காலைல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை. சாப்பிட்லன்னா பல்ஸ் கம்மியாக இருக்கணும். என்ன எனக்கு பல்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த நாடி பிடிச்சி பார்ப்பாங்கள்ல, அதேமாதிரி பிடிச்சி பார்க்குறாங்க. டக்குன்னு அந்த லேடி வந்து அந்த டாக்டர் வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரில. டக்குன்னு நம்ம டேக்கிட்ட கண்ணா ஒரு நிமிஷம் இதில் வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க. அந்த ஸ்கேனர் இருக்கும்ல, செக் பண்ணுவாங்களே, என்எஸ்டின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய வயிற்றில் வைக்க நம்ம இது டேக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு டாக்டர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க, ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஒரு மாதிரி நம்ம டேவை வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஜெல் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு நம்ம டேக்கிட்ட வா இப்படி வந்து உட்காரு, என்னாச்சு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வயிற்றில் அந்த மாதிரி பார்த்தீங்க, எனக்கு தலை சுற்றுதுன்னு தானே சொன்னேன். சரி உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், மறைக்காமல் சொல்லணும். என்னது? இல்லை யாரு கூடயாவது ரொம்ப க்ளோஸாக இருந்தியா? சொல்ல, லைக் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட எதனாவது ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்களா? ஏன் கேட்குறீங்க? முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்ல. ஆமாம். சேஃப்டி மெஷர்ஸ் எதையும் யூஸ் பண்ணலையா? ஏன் டாக்டர் இதெல்லாம் கேட்குறீங்க? இல்லை, ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக இருக்குது. ப்ரெக்னன்சியா? உனக்கு தெரியாதா? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆக போகுது. 2 வீக்ஸா? ஆமாண்டா. ஆனால் நான் அதுக்கெல்லாம் ரெடி ஆகலையே. அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி இப்போ கூட ஒன்றும் இல்லை, யார் அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் அவர், போயிட்டு கூட்டிகிட்டு வா, அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பேச போகிறீங்க? உன்னுடைய ரிப்போர்ட்டில் பார்த்தா உனக்கு ஏஜ் ஜஸ்ட் 21 தான் ஆகுது. கண்டிப்பாக இது தெரியாமல் தான் நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது. வெளியே போச்சுன்னா பிரச்சனையாயிடும். நீங்கள் தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். என்ன பிரச்சனையானாலும்
பரவாயில்ல டாக்டர். ஆனால் எந்த ஐயோ, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. என்ன கலைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நான் பண்ண தப்புக்கு குழந்தை என்ன பண்ணும்? எல்லாரும் இதை தான் யோசிக்கிறீங்க. ஆனால் சரி, என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ பாரு, சரியா? இது உனக்கு கிடினஸாக இருக்கிறது, பசிக்காமல் இருக்கிறது, உடம்பு சோர்வாக இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் இது தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதனால தான். இது டாக்டர் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. இல்லை, வயிறு தெரியும்ல, அது எப்போ? அது 6 months ஆகும்டா. 5 months to 6 months ஆகும். அது வரைக்கும் சேஃப்னு நினச்சிக்காத. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாதுன்னா நீ கலைக்கணும்னு நினச்சாலும் கலைக்க முடியாது. அப்படியா? எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சீக்கிரமாக இருங்க. அவனுக்கு தெரியுமா? தெரியுமா? சரி, போய் சொல்லு முதல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்லி அனுப்பா. நம்ம டேவும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளினிக்கை விட்டு வெளியே வந்துட்டாரு. அப்போ கூட காலேஜுக்கு போகலான்னு யோசிக்கிறாரு. ஆனால் அவருக்கு மனசே வர மாட்டேங்குது போகலான்ட்டு. திரும்பி வீட்டுக்கு போகிறாரு. அம்மா திட்டுவாங்கன்னு நினச்சிட்டு பாதி வெளியில் திரும்பியும் அப்படியே யூடர்ன் போட்டு காலேஜுக்கே போயிடுறாரு. காலேஜுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுது. இந்த மட்டையை வந்து கிளாஸ் நடந்துகிட்ருக்கும்போது இடையில தான் போய் ஜாயின் பண்ணுறாரு. இப்போ நம்ம டீவை தான் உள்ளே கூப்பிட்டு விட்டுட்டு அந்த ப்ரொஃபஸர் வந்து திட்டிகிட்டே இருக்க. ஆனால் நம்ம டீ எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் அமைதியாக இருக்கார். சோகமாக இருக்கார் பார்க்க சொல்ல போனால். நம்ம ஜிமினும் வந்து அப்படியே நம்ம டீவை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுக்க. நம்ம டீ ஜிமின்கிட்டையும் எதுவும் சொல்லலை, யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ அமைதியாக இருக்கார். நம்ம டீ வந்து அப்படியே கிளாஸஸ்லாம் கொஞ்சம் அந்த பிரேக் டைம்லாம் வர நம்ம டீ வந்து அப்படி வெளியே வந்து சுற்ற ஆரம்பிக்கிறார். அந்த காரிடோர் சைடு நடக்க ஆரம்பிக்கிறப்போ நம்ம சங்குக்கு கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறாரு. அவர் நம்ம டீவை பார்த்தது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கூட்டத்தில் எல்லோரையும் தள்ளி விட்டுட்டு அடித்து பிடிச்சி ஓடி வருவாங்கள்ல, அந்த மாதிரி டேக்கிட்ட பேசுகிறதுக்குன்னு அவ்வளோ ஃபோர்ஸாக ஓடி வராரு. ஆனால் டீ வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறாரு. பேசாமல் அவர் குடுக்குன்னு ஓடி போய்ட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறது, கிளாஸ் ரூம்குள்ளேயே ஓடிடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து பயத்தில் சங்குக்கே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ்வளோ பயப்படுறாரு நம்ம ஜங்குக்கு பார்த்து. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம டே தான் அந்த ஸ்டாஃப் ரூம் சைடாக பேசிட்டு ஒரு ஸ்டோர் ரூம் சைடு நடந்து வர்றாரு. அப்போ டக்குன்னு அவரை யாரோ ஒருத்தவங்க டக்குன்னு அந்த ஸ்டோர் ரூம் சைடில் உள்ள நவுத்தி விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டே வந்து தள்ளி விட்டுட்டு டோரை வந்து லாக் பண்ணியிருப்பார்ல, அந்த கேப்பில் நம்ம டே வந்து போயிட்டு ஒரு டேபிளில் போய் இடிக்கிற மாதிரி போயிருப்பார். ஆனால் அவரே கொஞ்சம் சேஃபாக வயிறு அப்படி கொஞ்சம் அணைச்சி பிடிச்ச மாதிரி அவரே சேஃபாக பிடிச்சிட்டு அப்படியே வயிற்று லைட்டாக இது பண்ணிகிட்ருக்க. நம்ம சங்குக்கு பொறுமையாக பின்னாடி திரும்பி டே ஒரு மாதிரி பார்க்குறாரு. நம்ம டேக்கு சங்குக்கு பார்த்தது அவ்வளோ கோவம், கில்ட்டு, ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. நம்ம சங்குக்கு தான் ஒரு மாதிரி கிட்ட வந்துட்டு நம்ம டே கிட்ட, ஏய் என்ன எதுக்கு 2 weeks நீ காலேஜ் வரல? ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? உண்மையை சொல்ல. உண்மையே தான், உடம்பு சரியில்லை. டே, எனக்கு தெரியும் நீ அதை யோசிச்சு தான் வராமல் இருக்கேன்னு. ஐம் சாரி. நான் அன்றைக்கி போதையில் இருந்துட்டேன். எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. காலைல ஏஞ்சிக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. நான் அவங்ககிட்ட சாரி கேட்கணுன்னு எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? ஆனால் காலேஜுக்கும் வரல. நீனு உன் வீடும் எனக்கு தெரியாது, ஜிம்மின்ட்ட கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறான். என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, விடுங்க.
பரவாயில்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கனே? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சீரியஸாக ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் 2 வீக்ஸாக வரல? எனக்கு வர பிடிக்கல. என்னால் தானே உனக்கு காலேஜுக்கு வர பிடிக்கல? அது என்ன? சரி, ஐம் சாரி. நான் இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன். நான் ட்ரிங்க் பண்ணுறதே விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிரு. சரி, தள்ளி போங்க. எனக்கு கிளாஸஸ் இருக்கு. பேசிகிட்ருக்கேன், கிளாஸ் இருக்குன்ற. ப்ளீஸ். எதுக்கு இப்போ நீ அழுறா? எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் போகணும். விடுங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டோர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம டேக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. டக்குன்னு ஒரு நிமிஷம். என்ன? நான் வரலன்னு தேடினீங்களா? ஆமாம், அன்னைக்கு அப்படி நடந்ததும் என்னால் அப்படியே விட முடியல. உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு அவ்வளோ தேடினேன். ஆனால் நீ தான் காலேஜுக்கு வரவே இல்லையே. அது சரி, இப்போயாவது சொல்லு, ஏன் வரல? என்னால் தானே. அன்னைக்கு நடந்தது உங்கள் தப்பு மட்டும் இல்லை. நானும் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். நானாவது கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. இந்த அளவுக்குண்ணா ஏன் அழுற? என்ன ஆச்சு? வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை, நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு மாதிரி கிடினஸாக இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். சரி, அங்கே உள்ள டாக்டர் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. என்னது? ப்ரெக்னன்சி பாசிட்டிவா? உனக்கா? என்னடா சொல்ற? நம்ம பண்ணதுனாலயா? இதையா நீ முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை? எனக்கும் இன்னைக்கு தான் தெரியும். இல்லை, இது உனக்கு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் நீ என்னை தேடி தானே வந்திருக்கணும். ஏன் என்னை அவாய்ட் பண்ண? எனக்கு பயமாக இருந்துச்சு. என்ன பயம்? உன்னை அப்படி விட்டு போயிடுவேண்ணா? சொல்லு. இல்லை, இந்த மாதிரி ஏதாவது தப்பாக நடந்துச்சுனாலே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல, அது மாதிரி நீயும் நானும் மிருகத்தனமா இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைன்னா அப்பட்டமாக போய் சொல்லிட்டு போயிடுவேன் நினச்சியா? அது அது வந்து டே ஒன்று தான் கேட்குறேன். என்ன அவ்வளோ சீப்பாக நினச்சியா நீ? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பயமாக இருந்துச்சு. உனக்கு பயமாக இருந்ததுன்னா முதல்ல நீ என்கிட்ட தானே வந்திருக்கணும். நான் எந்த நம்பிக்கையில் வருவேன்? உங்ககிட்ட நான் ஒழுங்காக பழகினது கூட இல்லை. பழகினால நீங்கள் என்ன ராகிங் தான் பண்ணியிருக்கீங்க. ஒரு நாளாச்சு சும்மா நார்மலாக ஃப்ரெண்டு மாதிரி பேசியிருக்கீங்களா? இல்லை. அப்புறம் எனக்கு எப்படி ஹோப் வரும்?
ஐம் சாரி, என்ன மன்னிச்சிரு. சரி தள்ளுங்க, எனக்கு கிளாஸ் இருக்கு. ஏய், கிளாஸா? என்னடா நீ தனியாக ஃபேஸ் பண்ணலான் இருக்கியா? பின்ன நான் யார் அப்போ? எதனால? அது நம்ம பாப்பாடா. என்ன சொன்ன? பின்ன இல்லையா? நீயும் நானும் விருப்பத்தோட பண்ணலனாலும் நம்ம 2 பேரும் தானே அதுக்கு பேரண்ட்ஸு. அப்போ அது நம்ம பாப்பா தானே. ஏன் நீ தனியாக ஃபேஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன்? அப்போ உனக்கு இல்லை, அப்போ உனக்கு இல்லை ஓகேவா? ஓகேவா இல்லை? பின்ன என்ன சொல்கிற? கலைக்க சொல்கிறியா? நம்ம பண்ண தப்புக்கு அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு உயிரினு வந்ததுக்கப்புறம் எப்படிடா கொள்ள தோணும்? அப்போ நீ மற்றவங்கள மாதிரி கழட்டி விட்டுட்டு போக மாட்டியா? நான் ஏன்டா ஏத்தி என்னை இப்படி நினச்சிருப்பேன்? நான் நினச்சி பார்க்கல. இவ்வளோ தூரம் என் மேலே உனக்கு ஒரு பயம் இருக்கு, ஆனால் சொன்னதுக்கப்புறம் ஏன்டா அன்னைக்கு குடிச்ச? எனக்கு பயம் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும், அதனால நீங்கள் சொன்னதை செஞ்சேன். ஆனால் அது இதில் முடியும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொன்னதும் நம்ம சங்குக்கு டக்குன்னு நம்ம டேவுக்கிட்ட எடுத்து ஒரு டைட்டாக ஒரு ஹக் பண்ண நம்ம டே அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஒரு மாதிரி கண்ணீர் மழுக அழுதுட்ருக்க நம்ம சங்கு பொறுமையாக ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ணி விட்டு அப்படியே பொறுமையாக இது பண்ணிகிட்ருக்க. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். நம்ம சங்குக்கு டாப் டு பாட்டம் எல்லா விஷயத்தையும் நம்ம டேக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. என்ன ஆச்சு, காலையிலேருந்து எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும், அந்த ப்ரெக்னன்சி ஃபீல் வந்திருக்கோம்ல அதில் உட்பட எல்லாத்தையும் நம்ம சங்கு கேட்டுகிட்டே இருக்க. பொறுமையாக நம்ம டேவுடைய அந்த அது லோயர் அப்டமன் சைட் நம்ம சங்குக்கு லைட்டாக கை வைக்க நம்ம டேக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. இருந்தாலும் விட்டுடுறாரு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. நம்ம சங்குக்கும் பொறுமையாக தடவி தடவி பார்க்குறாரு. ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக கேள்வி கேட்குறாரு. லைக் ஏன் இன்னும் வயிறு பெருசாகவே ஆகும், இல்லை ஃப்ளாட்டாகவே இருக்குது அப்படின்லாம் கேள்வி கேட்க நம்ம டே அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறாரு. இது மாதிரி நானும் டாக்டர்ஸ் கிட்டே கேட்டேன். அவங்க சொன்னாங்க 5 மந்த்ஸில் தான் தெரிய ஆரம்பிக்கும், நம்ம அது வரைக்கும் சேஃப் ஆனால் அதுக்கப்புறமேட்டு ஃபேமிலிகிட்ட மறைக்க முடியாது, அதுக்குள்ளே எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவன் சங்குக்கு உட்காந்து அந்த பேபியை எப்படியாவது சேவ் பண்ணணும், இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இதே மற்ற கப்பிள்ஸாக அதாவது தப்பான கப்பிள்ஸாக இருந்தால் குழந்தைய கலைச்சிட்டு இவங்க 2 பேரும் ஒரு சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம டேக்குக்கு அப்படி கிடையாது இல்லையா? ஸோ அவங்க குழந்தைய சேவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு பிளான் போட இதை எப்படி ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு இன்னும் கொஞ்சம் நாள் காலேஜ் முடிச்சிடுவார், வேலைக்கும் போக ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ நம்ம டேக்கிட்ட ஒரு ஹோப் அண்ட் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நீ கொஞ்ச நாள் போகிறதுக்கோ நான் வேலைக்கு சீக்கிரமாக போயிட்டு உன்னை வீடு தேடி நானே மேரேஜ்க்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு அம்மா அப்பாட்ட பேச சொல்கிறேன், அது வரைக்கும் வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு டேக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண. அதுக்கப்புறம் நம்ம டே சொல்கிறாரு, சரி எல்லாம் ஓகே, ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் உடனே பாப்பா பிறந்துட்டா கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம அதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு இப்போதைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் இந்த டைமில் உனக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது,
ஸோ ஃபேமிலி வந்து ஒன்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உன்னை ப்ரெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது பேபியவும் அஃபெக்ட் பண்ணும், உன்னையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவுமே அவங்களுக்கு தெரிய வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு சேஃபாக இருக்கணும், பாப்பாவும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கொஞ்சம் மெச்சூராக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேக்கு ஒரு ஹோப் கிடைக்குது. ஸோ நம்ம ஜங்குக் வந்து சொன்ன மாதிரி, ப்ராமிஸ் பண்ண மாதிரி காலேஜ் முடிஞ்சு ஒரு நல்ல வேலையிலையும் ஜாயின் பண்ணுறாரு. நம்ம டே வந்து அப்போ தான் காலேஜ் முடிக்க, அதாவது நெக்ஸ்ட் இயர் அவர் ஜாயின் பண்ண போகிறாரு, முடிய போகுது காலேஜு. நம்ம ஜங்குக்கு ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய வீட்டுக்கு வந்து அவருடைய பேரண்ட்ஸோடு வர. ஆனால் நம்ம டேவுடைய பேரண்ட்ஸ் வந்து உடனே அலைன்ஸுக்கு ஒத்துக்கலை. டேக்கு சின்ன வயசு தான், எதுக்காக அதுக்குள்ளே மேரேஜ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தட்டி கழிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு விட்டுற மாதிரி இல்லை, எப்படியாவது மேரேஜ் வந்து பண்ணிடணும், அதுவும் கொஞ்சம் நல்ல வித்தின் அட்லீஸ்ட் வித்தின் 3 மந்த்ஸ்லையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. நம்ம டேவுடைய வீட்டு சைட்லேருந்து நம்ம டே கிட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அந்த பையன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கான், உனக்கும் அவனுக்கும் எதனாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம டே கிட்ட வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க. நம்ம டேவால் மறைக்கவும் முடியாது, அதே சமயம் ஓப்பனாக சொல்லவும் முடியாது. நம்ம டே வந்து ஜஸ்ட் புத்து மதிப்பாக சொல்லிடுறாரு, இல்லைம்மா காலேஜ் படிக்கும்போது என் கூட படித்த பையன்தான், நானும் அவனும் நல்லா பழகுவோம், அதனால் என்னுடைய கேரக்டர் பற்றி தெரிஞ்சு தான் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து எல்லாத்தையுமே சும்மா அப்படியே புட்டு புட்டு வைக்க. நம்ம டேவுடைய அம்மாவும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அதுவும் இல்லாமல் பழகின பையன்தானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இப்போ தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம டே வந்து வீட்டில் அப்படியே தனியாக இருக்கும்போது நம்ம ஜங்குக் மட்டும் வராரு. ஆனால் நம்ம ஜங்குக் வந்ததுக்கு காரணமே அவங்க அம்மா கிட்டே எல்லாமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பார். ஆனால் வீட்டில் அவருடைய கெட்ட நேரம் நம்ம டேவுடைய அம்மா இருக்க மாட்டாங்க, டே மட்டும்தான் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா பொறுமையாக டிவி பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஒரு வீக்கெண்டெல்லாம் அப்படி வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்கள்ல ஃப்ரீயாக, அதேமாரி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக் நேராக வீட்டுக்குள்ளே வந்திருப்பார் அவங்க அம்மாவை பார்க்கணுன்ட்டு, டேவோட அம்மாவை பார்க்கணுன்னு. ஆனால் டே மட்டும் இப்படி உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு, ஹேய் ஹேய் நீங்கள் என்ன பண்ணுற, அம்மாவை தேடி வந்தேன், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இது ஏன் வீடு, நான் என்ன வேணால் பண்ணுவேன், டிவி என்ன இது ஃபுல்லாக ஃபைட் சீன் பார்த்துட்ருக்கேன், ஏன் பார்க்கக்கூடாதா, நல்லா தானே இருக்கு. ஷே இந்த மாதிரி டைம் தான் ஜங்குக் இப்போ நான் எனக்கு பிடிச்சத பார்ப்பேன். சரி சரி காலைல சாப்பிட்டியா? வீட்டில் எதுனாவது டவுட் எதுனாவது? இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே ஒரே ஒரு வாட்டி மொத்தம் கொடுக்கிட்டா? அதெல்லாம் இப்போ வேண்டாம், உனக்கு கேட்கல பாப்பாக்கு. ஏன் ப்ளீஸ், அதான் வீட்டில் யாரும் இல்லைல்ல, யார் எப்போ வருவான்னு யார் சொல்லுவான், சரி விட. ஹே மூஞ்சி அப்படி வைக்காத, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் என்ன பண்ணுறோன்னா, நம்ம டே உட்காந்துட்ருக்கோம் பொறுமையாக அப்படி பெஞ்சை சுற்றிட்டு போயிட்டு நம்ம டே தான் அப்படியே அவர் அப்படியே உட்காந்துட்ருக்க. நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக் லைட் அப்படி முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு நம்ம டேவுடைய வயசில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு டக்குன்னு எழுச்சிக்க பார்த்தா வாசலில் நம்ம டேவுடைய அம்மா நின்றுட்டுருக்காங்க. ஆனால் நல்ல வேலையாக நம்ம ஜங்குக் வந்து ஏஞ்சி நிற்கும் போது தான் நம்ம டேவுடைய அம்மா வந்திருப்பாங்க, அதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு இது பார்த்த வரைக்கும் சேஃப்டா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம டேவுடைய அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு, லைக் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அவனுக்கும் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ண ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க, டேவும் ஓகே ஆயிடுறான். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு மேரேஜ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு நாள் அழகான டே, ஒரு அழகான மேரேஜும் நடக்குது. அன்றைக்கி நைட்டு மேரேஜ் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பேபி கூட ஒரு சின்ன கன்வர்சேஷன், பாப்பா வந்து அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜங்குக்கும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்க பிரச்சனையே, இப்போ ஆல்ரெடி நம்ம டேக்கு வந்து 5 மந்த்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வயிறு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே
மேரேஜ் ஆகி மொத்தமாக 5 மாதம் கூட இல்லை, அதுக்குள்ளே எப்படிடா இவன் 10 மாதம் ப்ரெக்னென்ட் ஆனா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கும் டேவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்க. ஆனால் நம்ம சங்குக்கு சொல்லிடுறாரு ஸ்டாண்டர்டாக, இதுக்கு முன்னாடி நீ எனக்கு யாராக வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது எனக்கு மட்டும்தான். ஸோ நான் உன்னை எப்போ என்ன வேணால் பண்ணலாம், அது தப்பு இல்லை, நான் உன்னை கழட்டி விட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு ஒரு ஹோப் நம்ம டேக்கு கொடுக்க, நம்ம டேவும் ஆமாம் அது கரெக்டு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஒத்துக்கிறாரு. கொஞ்சம் நாட்கள் போகுது, வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. நம்ம டேவும் மறைக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் சத்தியமாக அது முடியாது. ஸோ வாண்டடாகவே போயிட்டு நம்ம ஜங்குக்கு 2 ஃபேமிலிட்டையும் சொல்லிடுறாரு உண்மையாக. அவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு ரொம்பவும் கோவப்படுறாங்க. ஆனால் ஜங்குக் கொஞ்சம் மெச்சூராக இருந்த வச்சு ஓகே என்னமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் ஏன்னா இப்போ நான் 2 பேருமே மேரேஜ்டு, அதுவும் இல்லாமல் லீகலாக தானே இருக்காங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆகிடுது. குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆகிடுது. இப்போ கொஞ்ச நாளில் பாப்பாவும் பிறக்குது. டேக்கும் ஜங்குக்கும் ஒரு அழகான ஒரு பொண்ணு பாப்பா, அவ்வளோ அழகாக க்யூட்டாக குட்டியோண்டு இருக்குது. நம்ம ஜங்குக் பாப்பா கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். அந்த ஃபேமிலியும் அதே மாதிரி தான். நம்ம ஜங்குக்கிட்ட கொஞ்சம் கோவமாக இருந்தாலும் பாப்பா கிட்ட அப்படி கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. டெலிவரிலாம் முடிஞ்சு நம்ம ஒரு மாதிரி டயர்டாக அந்த பெட்டில் வந்து படுத்துட்ருக்கா. இப்போ நம்ம டேவும் அந்த ப்ரெக்னென்சி முடிஞ்சு அந்த பெயின் ப்ளஸ் பாப்பா பிறந்த சந்தோஷம், இத்தனை நாள் ஒரு மாதிரி சேர்த்து வச்ச ஒரு கஷ்டம், என்னென்னமோ நடந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த அந்த பயம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பாப்பாவை பார்த்ததும் ஒரு சின்ன சந்தோஷம், அதுவும் ஜங்கு கையில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிறதெல்லாம் பார்த்ததும் ஒரு இன்னும் சந்தோஷம். இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்கு கிட்ட வந்து, ஜங்கு பாப்பாவை கொஞ்ச நேரம் என்கிட்ட கொடு, டேக்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கையில் இருந்து ஜிமின் வந்து பாப்பா வாங்கிக்க, நம்ம ஜங்குக்கும் பாப்பாவை கொடுத்துட்டு டேக்கிட்ட போயிடுறாரு. டே ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கும் நம்ம டேக்கிட்ட பயப்படாத எல்லாம் சரியாயிடுச்சு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நீ இந்த அளவுக்கு நல்லவனாக இருப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல. நல்லவனா? நானா? சைக்கோடா நீ? அப்படிலாம் இல்லை, உனக்கு நான் எப்போவுமே நல்லவன் தான். எனக்கு தெரியும். சரி, பெயின் எப்படி இருக்கு? ஓகே தான், ஆனால் வலிக்குது கொஞ்சம். அச்சோ, நீ பாவப்பட்டதெல்லாம் போதும். பாப்பா என்ன பண்ணுறான்? பாப்பா ஜிமின் கிட்ட இருக்கா. ஓ, என்னாச்சு? இல்லை அம்மாலாம் என்னமோ மேலே கோவமாக தான் இருக்காங்களா? இல்லை, ஓகே ஆகிட்டாங்க, காலெல்லாம் பேசினாங்க. என்னமோ நான் மட்டும்தான் தப்பு பண்ணன்ற மாதிரி என்கிட்ட மட்டும் கோவமாக இருக்காங்க, உன்னெல்லாம் சோறு ஊட்டி வளர்க்குறாங்க. அது அப்படி தான். அதுதானே. சரி, பாப்பாவை கூட்டிகிட்டு வா, முதல்ல நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஐயடா, உன் கூட நான் மட்டும் தனியாக இருக்க மாட்டேன். பார்த்தியா, பார்த்துட்டேன், மூடு. அது சரி, குழந்தை வந்தது என்ன வேணான்ற, உன்னை எப்போ நான் வேண்டான்னு சொன்னேன்? அப்புறம் சரி, வெட்டி கதை பேசாமல் போய்ட்டு குழந்தைய தூக்கிட்டு வைப்போ. ஏண்டா குழந்தைன்ற? ஏய், அது நம்ம பாப்பா. இப்போ சொல்லு. போச்சங்கக்கா, ஒரு முத்தம் கொடு போகிறேன். உனக்கு எப்போவுமே இதே வேலை தான். ஒரு பாப்பாவே பிறந்துருச்சு, அதுக்கு இது பார், பாப்பா ஒன்றும் இல்லை 10 பிறந்தாலும் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் இருப்பேன். ஏண்டா இப்படி போட்டு வாட்டி எடுக்கிற? லவ்வில் வாட்டி எடுக்கிறது தப்பே இல்லை, போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி நம்ம டேவை அப்படியே பாசமாக கொஞ்சிட்ருக்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜிமினே தூக்கிட்டு வந்து பாப்பாவை கொடுக்குறாரு நம்ம டேக்கிட்ட. பாப்பாவும் குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். பாப்பாவோட முகத்தை பார்த்ததும் அவருக்கு ஒரு நிமிஷம்
அவர் தனியாக இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடுது. ஆனால் சங்கு பாப்பாவோட நெத்தியில் சாஃப்டாக ஒரு கிஸ் கொடுத்ததும் நல்ல வேலை, தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி பண்ணவங்ககிட்ட தப்பு பண்ணது தப்பு இல்லைடா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது நம்ம டேக்கு. இப்போ அப்படியே 2 பேருமா சேர்ந்து பாப்பா ஜாலியாக கொஞ்சிட்ருக்க ஒரு அழகான ஹாப்பி எண்டிங்கோட நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, டாடா எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல். இடையில கொஞ்சம் கொஞ்சம் வளரி இருப்பேன், எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, நாக்கு பேசவே வர மாட்டேங்குது. ஸோ மன்னிச்சு விட்ருங்க சரிங்களா.